அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் ஆளுக்கு ஏற்ற மாதிரித்தான் செல்வங்களையும் இன்ன பிற வாய்ப்பு வசதிகளையும் அருட்கொடைகளையும் வழங்குகிறான். சிலர் அவனுக்கு இறைவன் வாரி வழங்கியிருக்கின்றானே, நமக்கு என்ன எப்படி கிள்ளி கொடுத்திருக்கின்றான், அள்ளி அல்லவா கொடுத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிறரை பார்த்து அங்கலாய்த்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருப்பார்கள். அப்படி ஒரு நபித்தோழர், அவருடைய பெயர் சாலபா. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் வந்தார். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்தூதரே, நான் செல்வந்தனாக வேண்டும், வசதி வாய்ப்பில் நான் மிதக்க வேண்டும், அளப்பரிய செல்வத்தின் சொந்தக்காரனாக நான் திகழ வேண்டும். இதற்காக நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவரிடத்தில், என்ன சாலபா, உனக்கொன்று தெரியுமா? கலீலுன், மிக குறைந்த செல்வங்களை நீ பெற்று அதற்கு உரிய நன்றியை நீ செலுத்துவது, கலீலுன் துஅத்தி சுக்ரஹு கைரும் மின் கசீரின், ஏராளமான செல்வங்களை நீ பெறுவதை விட குறைந்த செல்வங்களை பெற்று அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை என்று சொன்னார்கள். அவரோ திரும்ப திரும்ப வந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் செல்வந்தன் ஆக வேண்டும், எனக்கு இறைவனிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்காக என்று கேட்டுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள், அமா தருதா அன் தகூன மிஸ்ல நபியில்லா, நீங்கள் இந்த இறை தூதரை போல வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? என்னை போல் வாழ்வது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டார்கள். நான் எப்படி வாழுகிறேன் பாருங்கள், எளிமையாக வாழ்கிறேன். நான் நினைத்தால், எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே கையேந்தினால், பிரார்த்தித்தால், இதோ இருக்கிறதே கண்ணுக்கு எதிரே விண்ணை முட்டுகின்ற அளவில் உயரமான மாமலை ஒன்று, அந்த மலையை இறைவன் எனக்கு தங்கமாக்கி தந்து விடுவான். அதை நான் வெட்டி வெட்டி எடுத்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்க என்னால் இயலும். ஆனால் எல்லாவற்றையும் நான் இறைவனின் கைகளிலே ஒப்படைத்து விட்டேன். அவன் எனக்கு தருகின்ற வாய்ப்பு வசதிகளை வைத்து ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையை வாழத்தான் நான் விரும்புகின்றேன். அதே போல நீங்களும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார்கள் அவரிடத்தில். அவரோ திரும்ப திரும்ப வந்து, எல்லாம் வல்ல இறைவனின் திருத்தூதரே, நான் செல்வந்தனாக வேண்டும், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சிறு குழந்தையைப் போல சொல்லுவதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் வந்து சொன்னார், எனக்கு நீங்கள் நான் செல்வந்தனாவதற்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வீர்களானால், நான் ஆத்தி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொரு உரிமை உள்ள மனிதனுக்கும் அவனது உரிமையை நான் முறைப்படி கொடுத்து விடுவேன். எல்லோருக்கும் நான் எல்லாம் கொடுப்பேன், வாரி வழங்குவேன், கண்ணில் பட்ட ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று சொன்னார். அவருடைய இந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். கொஞ்ச நாளிலே அவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு உரிமையாளரானார். பிறகு அந்த ஆட்டுக்குட்டி குட்டி போட்டது, வளமானது. அவருடைய ஆட்டு மந்தைகள் மதீனாவின் ஆட்டு மந்தைகளில் மிக பெரும் மந்தை என்று சொல்லத்தக்க அளவில் குறுகிய காலத்திலேயே கிடுகிடுவன ஒரு வளர்ச்சியின் உச்சத்துக்கே போனார். ஒரு கட்டத்தில் அவரால் மதீனாவின் நகருக்கு உள்ளே வாழ முடியவில்லை. அவருடைய ஆட்டு மந்தைகளை வீட்டை சுற்றி கட்டி போட்டு கொண்டு அவற்றுக்கென்று தொழுவம் அமைத்து அவர் மதீனாவுக்குள்ளே வாழ இயலாத நிலை, அந்த அளவுக்கு அவருடைய செல்வம் பெரியதாகிவிட்டது. பின்னர் அவர் மதீனாவினுடைய புறநகர் பகுதியிலே சென்று குடியேறுகிறார். ஒரு இல்லத்தை கட்டி அங்கே அவர் குடியேறுகிறார். அங்கே குடியேறி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகின்ற தொழுகைகளின் எண்ணிக்கை குறைந்தன. ஒரு நாள் ஒன்றுக்கு 5 வேளை தொழுகையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலேயே நின்று தொழுது கொண்டிருந்த அவர்
மதிய உச்சிப்பகல் வேளை தொழுகையை முதலிலே தவறவிட்டார். தன்னுடைய வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம் என்று நினைத்தார். பிறகு அந்தி சாய்கிற வேளையில் ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் தங்களுடைய கிடைகளுக்கு வந்து புகுந்து கொள்ளுகிற அந்த நேரத்தின் அசர் தொழுகையை அவர் மதீனாவுக்கு வந்து தொழுவதை கைவிட்டார். வீட்டுக்குள்ளேயே தொழுது கொண்டிருந்தார். பிறகு அந்தி சாய்ந்த பிறகு தொழக்கூடிய மக்ரிபு தொழுகையையும் விட்டார். பிறகு அதிகாலை தொழுகை, சூரிய உதயத்துக்கு முன்னர் தொழக்கூடிய தொழுகையையும் அவர் விட்டார். வீட்டிலேயே தொழ ஆரம்பித்தார். பிறகு இரவு தொழுகையையும் விட்டார். இப்படி 5 தொழுகைகளையும் விட்டார். வீட்டிலேயே தொழுதார். பிறகு அவர் வீட்டில் தொழுவதும் கூட கொஞ்சம் முன்பின்னாக ஆகிவிட்டது. ஓராண்டு நிறைவடைந்தது. ஆண்டு நிறைவடைந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகள், தன்னுடைய சேமிப்பு, தன்னிடம் இருக்கக்கூடிய தங்கம், பணம் இவற்றையெல்லாம் கணக்கு பார்த்து 2.5% ஏழைக்கு அவர் தர்மம் கொடுக்க வேண்டும். அதை இஸ்லாமிய அரசு வசூலித்து, செல்வந்தர்களிடமிருந்து பணங்களை வசூலித்து, அரசின் திரவியங்களிலே அதை சேர்த்து, அரசின் பட்டியலில் யாரெல்லாம் ஏழைகள் என்று பதிவு செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தேடி சென்று அரசு இந்த ஜக்காத் என்கின்ற இந்த பணத்தை பகிர்ந்தளிக்கும். ஆண்டு நிறைவடைந்ததும் நபிகள் நாயகத்தினுடைய அரசினுடைய ஊழியர்கள் அவரை தேடி சென்று ஜக்காத் என்கின்ற அந்த பணத்தை வசூலிப்பதற்காக போகிறார்கள். அவரோ சொல்லுகிறார், இது என்னுடைய பணம், நான் உழைத்த பணம், இதற்காக நான் பெரும் சிரமங்களை அடைந்திருக்கின்றேன், பெரும் உழைப்பை நான் இதிலே கொட்டி இருக்கின்றேன், நான் எங்கிருந்து இந்த பணத்தை உங்களுக்கு தருவது, நான் தரமாட்டேன் என்று அவர் மறுக்க ஆரம்பித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் அனுப்பி வைத்த அரசின் ஊழியர்கள் சாலபாவினுடைய மனநிலை மாற்றத்தை எடுத்துரைத்தார்கள். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்தூதரே, அவரை அவருடைய செல்வங்கள் திசை திருப்பிவிட்டன. அவருடைய செல்வங்களால் அவர் ஒரு விதமான ஆணவத்திலே இருக்கிறார். எனக்கு இது என்னுடைய செல்வம், நான் எப்படி இதை ஏழைகளுக்கு தருவேன் என்று கேட்டார். ஆகையினால் அவர் எங்களுக்கு பணம் தரவில்லை, முறைப்படி ஜக்காத்தை அவர் ஒப்படைக்கவில்லை, ஏழைகளுக்கு தர வேண்டியதை என்று சொன்னார். அப்போது எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான். 9வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனத்தை அப்போதுதான் அல்லாஹு தாலா இறக்கி அருளினான். பாருங்கள், ஒமின்ஹும் மன் ஆஹத் அல்லாஹ், மனிதர்களிலே சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள். இறைவா, நீ என்னை செல்வந்தனாக்கினால் நான் ஏழைகளுக்கு வாரி வழங்குவேனே, என்னை ஏன் ஏழையாக வைத்திருக்கிறாய் என்று இறைவனிடத்திலே அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள், நான் கொடுப்பேன் என்று. ஆனால் பலம்மா ஆத்தாகமின் ஃபதுரிஹி, எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கிவிட்டால் பஹிலூபிஹி, அவர்கள் கர்மித்தனம் செய்கிறார்கள். வத்தவல்லவ் வஹும் முஅரிதுன், இறை கட்டளைகளை புறக்கணித்து விட்டு மனம் போன போக்கிலே வாழத் தொடங்கி விடுகின்றார்கள். அவர்கள் இப்படி நயவஞ்சகர்களாக ஆகிவிட்டார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் தான் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக நடந்து கொண்ட அந்த சாலபாவை கண்டிக்கும் வகையில் இந்த வசனத்தை இறக்கி அருளினார். அன்புக்குரியவர்களே, நாமும் மனிதர்கள், செல்வந்தர்களாக வேண்டும் என்கிற ஆசை உலகத்தில் யாருக்குத்தான் இல்லை? ஆகலாம், தப்பில்லை. உழைத்து பொருளிட்டுங்கள், சேமியுங்கள். ஆனால் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய உரிய உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். பதுக்கி வைத்த நினைத்தால் நயவஞ்சகர்களின் கூட்டத்திலே நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள் என்கின்ற எச்சரிக்கையை இந்த வசனம் தாங்கி நிற்கிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.